பிறகு பக்கத்து வீடுகளில் உள்ள பிள்ளைகளில் 8 பேரை அழைத்து வந்த சுனிதி அவர்களுக்கு பூரி, பாயசம், பருப்பு முதலிய பொருள்களையே கொடுத்தாள். தட்சிணைக்கு பதிலாக பழம், இனிப்புகளை கொடுத்தாள். அன்று சந்தோஷி மாதா விரதம் மிக சிறப்பாக நிறைவேறியது. விரைவிலேயே சுனிதி கருவுற்றாள். உரிய காலத்தில் அழகே உருவான ஆண் குழந்தைக்கு தாயானாள். அன்று போலாநாத் ஊர் மக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கினான். குழந்தையை எடுத்துக்கொண்டு போலாநாத்தும் சுனித்தியும் சந்தோஷி மாதா கோவிலுக்கு சென்றார்கள். அருளே உருவான அந்த தெய்வத்தின் காலடியில் பிள்ளையை கடத்தினார்கள். தாயே, இந்த செல்வனுக்கு தீர்க்க ஆயுளையும் திடத்தையும் உன் மீது நீங்காத பக்தியும் நல்க வேண்டும் என்று வேண்டினார்கள். உன் நினைவாக நாங்கள் என்றும் இருக்க ஆசீர்வாதம் செய்தருள்வாயாக என்று கேட்டுக்கொண்டார்கள். சுனிதி தங்கமான பெண், எப்பொழுதும் என் நினைவாகவே இருக்கிறாள். அடிக்கடி என் கோயிலுக்கு வருகிறாள். நான் ஒருமுறை கூட அவள் வீட்டிற்கு போகவில்லை. நான் அவள் வீட்டிற்கு போகிறேன். அவள் பெருமையை அனைவரும் அறியும்படி செய்கிறேன் என்று சந்தோஷி மாதா நினைத்தாள். தீயவர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கினால்தான் அவர்கள் திருந்துவார்கள். எனவே சந்தோஷி மாதா தனக்கு நெய்வேத்திய பொருளான வறுத்த கடலையாலும் வெள்ளத்தாலும் முகம் முழுதும் ஒட்ட வைத்த நிலையில் தீயவர்களுக்கு பயங்கர தோற்றத்தோடும் நல்லவர்களுக்கு அழகிய உருவான தோற்றத்தோடும் காட்சி தந்த வண்ணம் புறப்பட்டாள். சுனீதியின் வீட்டை அடைந்தாள். சுனீதியின் மாமியாரும் அவள் மைத்துனர்களின் மனைவிமார்களும் குழந்தைகளும் மாதாவின் அந்த கோர வடிவத்தை கண்டு பெரும் கலவரம் அடைந்தார்கள். பேய் வருகிறது, பேய் வருகிறது என்று புலம்பினார்கள், கூச்சலிட்டார்கள். அது சமயம் சுனீதி பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். வந்தவள் மாதாதான் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். எனவே அவள் தன்னை மறந்தாள். தாய் தன் வீட்டிற்கே வந்துவிட்டாள் என்று பேரானந்தம் அடைந்தாள். எனவே அவள் சந்தோஷி மாதா கி ஜெய் என்று குரல் எழுப்பியபடியே தான் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் மறந்து எழுந்தாள். அதனால் அவள் மடியில் இருந்த குழந்தை கீழே விழுந்தது. இதை பார்த்து அவள் மாமியார் பெருங்கோபம் கொண்டாள். இந்த கோர உருவத்தை பார்த்து இவள் ஏன் இப்படி குதிக்கிறாள்? பிள்ளை கூட உதிரிவிட்டாளே என்று திட்டினாள். கருணைய வடிவான மாதா விட்டு விடுவாளா? அது வந்து குழந்தையை ஏந்தி காத்தாள். மாதாவின் மாயால் எங்கு பார்த்தாலும் குழந்தைகளாகவே தெரிய தொடங்கின. அந்த காட்சியை கண்ட கிழவி அன்னையின் பெரும் சக்தியை கண்டு நடுங்கினாள். பாவம் செய்தவர்கள் சத்தியத்தை கண்டு ஒரு நாள் நடுங்கித்தானே ஆக வேண்டும். கிழவியும் அவர் மருமக்கள்மார்களும் பிள்ளைகளும் மாதாவின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். மாதா அவர்களை மன்னித்தாள். நல்லார் ஒருவருக்காக பெய்யும் மழை எல்லோருக்கும் பயன்படுவது போல நான் என் பரம பக்தியான சுனீதியின் பொருட்டே இங்கு வந்தேன். பாவிகளான நீங்களும் அந்த புண்ணியவதியால் என்னை தரிசிக்கும் பேறு பெற்றீர்கள். இனி எந்த வேறுபாடும் இல்லாமல் வாழுங்கள். ஒற்றுமையாக வாழ்வதுதான் உயர்வதற்கு வழி என்று கூறிய சந்தோஷி மாதா தன் கையில் இருந்த குழந்தையை சுனீதியிடம் கொடுத்து ஆசிர்வதித்தாள். பிறகு அழகு திருவுருவோடு அனைவருக்கும் காட்சி கொடுத்து மறைந்தாள். சுனீதியும் போலாநாத்தும் அவர்கள் குழந்தைகளும் எல்லா நலனும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தார்கள். சந்தோஷி மாதா கி ஜெய். கைலை மலையில் நாரத பெருமான் விநாயக பெருமானை சந்தித்து வணங்கினார். வினை தீர்க்கும் விக்னேஸ்வரரே, மண்ணுலகெங்கும் உங்கள் மகளான சந்தோஷியின் புகழ் நாளும் பெருகுகின்றது. அவள் பரம பக்தர்களான சுனீதியும் போலாவும் போல தனது பக்தர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து வாழ வைக்கிறாள் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு கூறினார். நாரத முனிவரே, என் மகள் சந்தோஷியை துதிப்பவர்களும் அவள் கதையை படிப்பவர்களும் கேட்பவர்களும் சகல ஐஸ்வர்யங்களையும் அடைவார்கள். என் மகள் அவர்கள் அனைவரையும் காத்து அருள் புரிவாள் என்று விநாயகர் கூறினார். நாரத முனிவர் நாயகனான விநாயகனை வணங்கி விடை பெறும் பொழுது சந்தோஷி மாதா கி ஜெய் என்று குரல் எழுப்பி புறப்பட்டார். சந்தோஷி மாதாவின் அருளால் சகல மக்களும் சகல ஐஸ்வர்யங்களையும் அடைவார்களாக. சந்தோஷி மாதா கி ஜெய். சுபம்.